அனைவருக்கும் நெக்ஸ்ட் லெவல் செஸ் அகாடமியின் அன்பான வணக்கம். நான் உங்கள் பிரபு. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ட்ரிக்ஸோட நேம் ரூக் டெக்காய் சாக்ரிஃபைஸ் ஆன் H7. இது எப்படி இந்த ரூக் சாக்ரிஃபைஸ் மூலமாக ஒயிட்டு வந்து இப்போ ஒயிட்டோட கேம்பஸ்குள்ளே இருக்கக்கூடிய ஒயிட்டோட மொத்த பீசஸும் பிளாக்கோட கேம்பஸ்குள்ளே போயிட்டு செக்மேட் பண்ண போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒன்று செக்மேட் நடக்கும், அப்படி இல்லைன்னா ரொம்ப கிங்கை வீக் பண்ணி பீசஸை கெயின் பண்ணுறது. பிளாக் வந்து வேறு வழி இல்லாமல் பீசஸை ஒன்று ஒன்றா இழந்தாகணும். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையெல்லாம் எப்படி உருவாக்குறதுங்கிறத பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு பெஸ்ட்டுமும் ரூக்கு H7 செக்கு. இந்த ரூக்கை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம். இந்த ரூக்கை சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா மொத்த ஒயிட் பீசஸும் வந்து செக்மேட் பண்ணுறதுக்காக போயிடும். இப்போ இந்த பொசிஷனில் வந்து அவங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று ரூக்கை அட்டாக் பண்ணுறது, இன்னொன்று கிங்கை மூவ் பண்ணுறது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரூக்கை அட்டாக் பண்ணால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பெஸ்ட்டு மூவ் குயின் டேக்ஸ் C6. The queen takes C6 is not immediate mate, but black king will punish soon on the A file. இந்த A ஃபைலுங்கிறது இப்போ வீக்காக மாறிடுச்சு. இப்போ இந்த A ஃபைலுக்கு குயிக்காக வந்து ரூக் வந்துடுச்சுன்னா செக்மேட்டு கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த பொசிஷனில் பிளாக் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எதாச்சும் ஒன்று பண்ணி இந்த செக்மேட்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக ரூக்கு B8 அந்த மாதிரி ஒரு மூவை ப்ளே பண்ணுறாங்க. ஸோ இந்த ரூக்கு B8ங்கிற மூவ் கூட பார்த்திங்கன்னா ஒரு வீக்கான மூவ் தான். நெக்ஸ்ட் மூவ் ரூக்கு A1 செக். இந்த நேரத்தில் அவங்க நைட்டு A6 வைக்கிறாங்க. நைட்டு A6 வச்சாலும் கூட நெக்ஸ்ட் மூவ் குயின் C7 செக். இப்போ நைட்டு பின்னில் மாட்டிகிட்டு இருக்கு, அதனால் நைட்டால் குயினை அடிக்க முடியாது. ஸோ இந்த செக்குக்கு மறுபடியும் பார்த்திங்கன்னா அவங்க ரூக்கை வச்சு லைனை வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ரூக்கு B7. இந்த நெக்ஸ்ட் பெஸ்ட் மூவ் பிஷப் டேக்ஸ் B6. இங்கே மறுபடியும் செக்கு நடக்குது. இப்போ இந்த ரூக்கும் பின்னில் மாட்டிகிட்ருக்கு, நைட்டும் பின்னில் மாட்டிகிட்ருக்கு. பிஷப் வந்து பார்த்திங்கன்னா குயின் சப்போர்ட்டில் செக் வச்சுருக்கிறதுனால வேறு வழியே இல்லை, அவங்க வந்து கிங்கை தான் ப்ளே பண்ணி ஆகணும். கிங் A8. நெக்ஸ்ட் மூவ் ரூக் டேக்ஸ் நைட்டு. ரூக் டேக்ஸ் நைட். மறுபடியும் பார்த்தீங்கன்னா செக் இருக்குது. இப்போ அவங்க வேறு வழி இல்லாமல் அடுத்தது ரூக்கையும் கொடுக்கணும். ரூக்கை கொடுத்ததுக்கப்புறம் ரூக் டேக்ஸ் ரூக்கு செக்மேட், ஆர் குயின் டேக்ஸ் ரூக்கு செக்மேட்டு. மறுபடியும் ப்ரீவியஸ் பொசிஷன் போயிடலாம். இந்த ரூக் செக்குக்கு அவங்க வந்து ஒரு வேளை கிங்கு B8 இந்த மாதிரி ஒரு மூவ் போனாங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த பெஸ்ட் மூவ் குயின் டேக்ஸ் C6. இப்போயும் பார்த்தீங்கன்னா இந்த குயின் A8ல் இந்த ரூக்கு A8க்கு போனால் செக்மேட் வரும். அந்த அளவுக்கு வந்து குயினும் வந்து அந்த A8 கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு த்ரெட்டு பார்த்தீங்கன்னா குயின் C7 செக்மேட்டு. ஸோ இந்த 2 விதமான செக்மேட்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு பிளாக் இந்த இடத்துல வந்து ஃபோர்ஸாக அந்த ரூக்கை அடிச்சே ஆகணும். ஸோ கிங் டேக்ஸ் ரூக். த நெக்ஸ்ட் பெஸ்ட் மூவ் மறுபடியும் ரூக் செக்கு. ரூக் A1 செக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் நைட் அவங்க க்ளோஸ் பண்ணியே ஆகணும். நைட் A6. ஏன்னா கிங்கு B8 வச்சாங்கன்னா இமீடியட்டாக ரூக்கு A8 செக்மேட்டு. ஸோ நைட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. நைட்டை வச்சு க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த பொசிஷனில் மறுபடியும் இந்த பெஸ்ட் மூவ் பார்த்திங்கன்னா இப்போ குயின் C7. இந்த குயின் C7 செக்குங்கிறது இப்போ ஃபோர்ஸாக அந்த கிங்கை வந்து A8க்கு தள்ளுது. அதுக்கு அடுத்த மூவ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூக் டேக்ஸ் நைட்டு செக்மேட்டு. ஸோ எப்படி ப்ளே பண்ணாலும் அந்த ரூக் சாக்ரிஃபைஸுங்கிறது ரொம்ப ஃபேவரான ஒரு சாக்ரிஃபைஸ் ஒயிட்டுக்கு. எப்படி ப்ளே பண்ணாலும் பிளாக் இந்த இடத்துல செக்மேட் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியுது. வேறு ஏதாச்சும் ரொம்ப சூப்பராக அக்யூரேட்டாக ரொம்ப டிஃபென்ஸ் பண்ணி ப்ளே பண்ணால் கூட பிளாக் வந்து பீசஸை சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இனிமேல் செக்மேட் அவாய்ட் பண்ணுறதுக்கு. அப்படி பார்த்தாலும் மெட்டீரியல் வைஸ் பார்க்கும்போது ஒயிட்டுக்கு கடைசி நேரத்தில் கண்டிப்பாக குயின் உள்ளே இருக்கும், பிளாக்குக்கு வந்து பீசஸ் லாஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, செஸ் பிளேயர்ஸுக்கு, ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்மளோட வீடியோவை பார்த்துக்கிட்டே இருங்க. சண்டே செஸ் காம்படிஷனில் வந்து கலந்துக்கோங்க. ஈவினிங் 4 o'clock ஸ்டார்ட் பண்ணுவோம். இது வந்து ஓப்பன் டோர்னமெண்ட். இந்த ஓப்பன் கேஷ் ப்ரைஸ் செஸ் டோர்னமெண்ட்டை பொறுத்தவரையும் ஸ்டூடெண்ட்ஸு, பேரண்ட்ஸு, கோச்சு யார் வேணாலும் வரலாம், பிளேயர்ஸு யார் வேணாலும் வரலாம். ஸோ ஆல் ஆர் வெல்கம். நம்மளோட சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. நன்றி, வணக்கம்.